கூட்டணி குறித்து சர்ச்சையாக பேசி வரும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மீது கட்சி மேலிடத்திடம் செல்வ பெருந்தகை புகார் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கேவை நேரில் சந்தித்து புகார் அளிக்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக கூறியுள்ளார். கூட்டணி ஆட்சியை காங்கிரஸ் விரும்பலாம், ஆனால் அது நடக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,440 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,15,520 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபட அனுமதித்த தீர்ப்பை எதிர்த்த மறு ஆய்வு மனுக்கள் மீதான விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எழுத்துப்பூர்வ வாதங்களை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யவும் மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 16 நடமாடும் உழவர் அங்காடிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வேளாண்மை விரிவாக்க மையங்கள், விதை சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்டவற்றையும் காணொலி வாயிலாக முதல்வர் திறந்து வைத்துள்ளார். பாஜகவை கொள்கை எதிரி என்று கூறும் விஜயின் தாவேகாவிற்கு கொள்கை இருக்கிறதா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதி வடிவம் பெறவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. தமிழகத்தில் நாளை மறுதினம் முதல் 21ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் AI உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்க உள்ளார். மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நடத்தும் மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் பங்கேற்கின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் பிவாடி பகுதியில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தொழிற்சாலைக்குள் சிக்கியுள்ள மேலும் 2 மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மகளிர் உரிமை தொகையை எடுப்பதற்காக இந்தியன் வங்கி கிளை முன்பு நூற்றுக்கணக்கான பெண்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்காடு முழுவதும் ATM இயந்திரங்கள் செயல்படாததால் ஏராளமான பெண்கள் வங்கியை நோக்கி படையெடுத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே சாலையில் அதிவேகமாக சென்ற போலீஸ் ஜீப் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு மருத்துவமனைக்குள் புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. DSP பாலமுருகன் வாகனத்தை ஓட்டி வந்ததாக கூறப்படும் நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி வந்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் மற்றும் 2 விசை படகுகளை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் மீனவ மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். நியூசிலாந்தில் புயல் காற்றை தொடர்ந்து கொட்டிய கனமழையால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் தலைநகரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர்.
இலங்கையின் மன்னார் மாவட்டத்தில் உள்ள திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவராத்திரி விழாவில் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மும்பையில் பாலிவுட் இயக்குனர் ரோஹித் ஷெட்டியின் இல்லம் முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தில் மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டவர்களை மும்பை அழைத்து வந்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடரில் கொழும்புவில் நடைபெற்ற லீக் போட்டியில் பாகிஸ்தானை பந்தாடி இந்தியா அபார வெற்றி பெற்றது. மிக மோசமான நிலையில் தோல்வியை தழுவிய பாகிஸ்தான் அணியை அந்நாட்டு முன்னாள் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். T20 உலகக்கோப்பை லீக் போட்டியிலும் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய அணி வீரர்கள் கைகுலுக்க மறுத்தது மீண்டும் பேசுபொருளாகி உள்ளது. போட்டி தொடங்கும் முன்னரே பாகிஸ்தான் தோல்வியடைந்து விட்டதாக ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.